ورحمة الله وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت بالمدينة مرحبا يا خيرها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் வசந்தத்தை நிறைவு செய்து அடுத்த நாயகத்தினுடைய பேரரான முனியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவருடைய நினைவு தினமான ரபீஉஸ் ஸானி இரண்டாவது வசந்தத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து ஏராளமான செய்திகளை நாம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம், எவ்வளவு பெரிய நற்செய்தி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கோடான கோடி நன்மைகளை கொடுத்தாலும் இதை வாங்க முடியாது. எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்திலே நம்ம இருந்திருக்க வேண்டாமா? இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த உம்மத்துல அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய பாக்கியமான உம்மத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. கடந்த 2-3 மாதங்களாக அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சர்ச்சையாக நிகழக்கூடிய அந்த வார்த்தை ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தை. நான் நாயகத்தை பிரியம் கொள்கிறேன், நான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொள்கிறேன் என்பது அவரவருடைய தனிப்பட்ட கருத்து, அவரவர்கள் விரும்புவது. அதை குறித்து பல சர்ச்சைகள், தவறான வார்த்தைகள், தடித்த சொற்கள் கடந்த 2-3 நாட்களாக 2-3 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா
உங்களுடைய மனைவிமார்களை விட உங்கள் உயிரை விட மேலானவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகிறவர் அல்லாஹ். எனவே அப்பேற்பட்ட நம் உயிரின் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் மஹப்பத் வைப்பதும் அன்பு பாசம் வைப்பதும் பிரியம் வைப்பதும் அவரவருடைய நிலையை பொறுத்து. நேசம் பகுதி ஈமான்ல கட்டுப்பட்டது. எப்படிங்க? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் அன்பு பாசம் வைப்பது ஈமான்ல சேர்ந்தது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்னைக்கு மீலாத் ஊர்வலம் நடத்துகிறார்கள். அதற்காக பதாகை ஏந்தி ஐ லவ் முஹம்மது என்று யூபி உத்தரப்பிரதேசத்துல இந்த மீலாத் பிறை 12 அன்னைக்கு நடத்தினான். மீது மஹப்பத்து வைத்து அன்பு பாசம் வைத்து பாடிட்டே போறப்போ பதாகை வச்சாங்க, பேனர் வச்சாங்க. இதை பார்த்த அங்குள்ள அரசாங்கம், நம்முடைய எதிரிகள், நமக்கு பிடிக்காதவர்கள் அங்குள்ள ஒரு 14 பேரை அரசு பண்ணி அந்த பேனர் வைத்ததற்காக ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு பாசம் வைக்கிறேன், நேசிக்கிறேன் என்று பேனர் வைத்தனால பதாகை ஏந்தி ஊர்வலம் போனதுனால நீங்க என்ன பண்ணாங்க, அந்த பேனர் மேல எப்பயாவது போட்டிருக்கான். எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாவே அவங்க மீது மஹப்பத் வச்சிருக்கிறான். மஹப்பத்தை நீங்க வைங்க, உங்களுடைய உயிரை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஹத்தா, எப்போது என்று சொன்னால் அஹப்ப அன்னகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் மனைவி மக்களை விட, ஒட்டுமொத்த உலக மக்களை விட என்னை நீ நேசிக்காதவரை நீ ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். இன்னைக்கு நம்முடைய தாய் தந்தையை தெரியப்படுறோம் இல்லையா, நம்முடைய மனைவி மக்கள் விரும்புகிறோம் இல்லையா, உறவினர்களை நேசிக்கிறோம் இல்லையா. ஐ லவ் மை மம்மி அவன் சொல்றான், ஐ லவ் மை டாட் என்பதாக சொல்லுகிறானா இல்லையா. அவன் பிடித்தமான பெண்களை பார்த்தால் ஐ லவ் யூ என்று சொல்லுகிறோம். எனவே இப்படி இருக்கிற பொழுது நாம் உயிரை விட மேலானவர். இன்னைக்கு உயிர் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம ஐலோ பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி உயிரினங்கள் நிறைய பேர் விரும்புகிறான். ஐலோ சுண்ணின்றான், நாயை பார்த்து ஐலவின்றான். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். இதையெல்லாம் தாண்டி நம் உயிரை விட மேலானவர்கள் யாருங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே நாம் சொல்லுகிறோம் we love முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்திய செக்ஷன், இந்திய கான்ஸ்டிடியூஷன் சட்டப்படி இந்திய நாட்டிலே அவரவர் அவருடைய மத முறைப்படி பிரச்சாரம் செய்வது, வாழ்வது, அவருடைய தலைவர் மீது மஹப்பத் வைப்பது இந்த இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல சட்டத்திலே இருக்கிறது. நீ யார் எங்களை கேள்வி கேட்பது? நாங்கள் நாயகத்தை அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறோம். எங்கள் உடலோடும் உயிரோடும் மூச்சோடும் ரத்தத்தோடும் சுவாசத்தோடும் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் 1500 ஆண்டுகள் தாண்டியும் 200 கோடி மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் கூறுகிறோம் we love முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்பதற்கோ அதை தடுப்பதற்கோ உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதுக்கு எந்த விதமான சமரசமும் யாருக்கும் கிடையாது. முதலில் நாம் அல்லாஹ்வை படைத்த ரப்புல் ஆலமீனை நேசிக்கிறோம். அதற்கு அடுத்தாற் போல் நம் உயிரை விட மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். நேசித்துக் கொண்டே இருப்போம். நேசிப்பது ஈமான் உள்ளது என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உதாரணமா தாய் தந்தை யாராவது திட்டா, நம்முடைய மனைவிமார்களை யாராவது திட்டா, பிள்ளைங்க திட்டா, நமக்கு எப்படி கோபம் இருந்துட்டு வரும்? எப்படி கோபம் வருது? ஏன்னா உள்ளத்திலே இருக்கிறது இயற்கையா எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தின் ஈரோட கருத்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலானவர். அவரை திட்டுகிற பொழுது நாம் பார்த்து கொண்டா இருப்போம். அந்த மஹப்பத், அந்த அன்பு பாசம், அந்த ரத்தம் நமக்கு துடிக்கிறது, கொதிக்கிறது. அது இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் சஹாபா பெருமக்கள். கூட இருந்த நபி தோழர்கள் எப்படி
எப்படி நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து வழிகாட்டிருக்கிறான். பொதுவா மனுஷங்க மட்டும்தான் நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உயிரற்ற மரம், மட்டை, வானம், பூமி, கடல், மலை, அத்துணை உயிரற்ற பொருட்களை முத்து முகமது ரசூலுல்லாஹ் மீது அன்பு பாசம் வைப்பதை நாம் ஹதீஸ் வழியாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாரசீக கவிதையில இப்படி வருது, என்ன வருதுன்னா, 1000 முறை உங்கள் வாய்களை 1000 முறை தண்ணீராலும் தண்ணீராலும் அல்லது கஸ்தூரியாலும் நீங்கள் உங்கள் வாயை கழுவி, எத்தனை முறைங்க? 1000 முறை உங்கள் வாயை கழுவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் ஒழுக்க ரீதியாக நீங்கள் கம்மியாகத்தான் நாயகத்தை நேசிக்கிறீர்கள் என்பதாக அந்த கவிதை வரிகளில் பாரசீக கவிதைகள் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க மேலானவங்க, இந்த வானம் பூமி நேசித்தது, படைத்த இறைவன் நேசித்தான். லவ்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா அவங்க அல்லாஹ் படைக்கிறவர் நம்ம இன்னைக்கு இல்லை என்பதுதான் ஹதீஸுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் நேசிச்சாங்கன்னா, சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்பாக எதிரணியில இருந்தாரு. அவர் சொல்றாரு நாயகத்தை பார்த்து, இந்த உலகத்திலேயே உங்களை போன்று நேசித்த சஹாபாக்களை உங்களை எப்படிலாம் அவங்க லைக் பண்றாங்க, எப்படிலாம் அவங்க லவ் பண்றாங்க, விரும்புறாங்கன்னு சொல்லி நான் கூட இருந்து பார்த்தேன். இந்த மாதிரி உலகத்துல நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. அவர் காபீராக இருக்கும் போது சொன்ன வார்த்தைகள் இது. அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றே நமக்கு தெரியும். இந்த மாதிரி சஹாபாக்கள் நிறைய வாழ்ந்து வழிகாட்டிருக்கிறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படி மஹப்பத் வைக்கணும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாலைவன மணலிலே கொடுமைப்படுத்தினார்கள். அஹது என்று சொன்னார். அங்குள்ள மக்கள் எல்லாம் யா கரபா பிலால் ரலியல்லாஹு ஏற்பட்ட நஷ்டமே என்று கத்துகிறார்கள். அவ்வளவு கொடுமை செய்தார்கள் காப்பீர்கள். அப்ப கூட உயிர் பிரிகிற அந்த சமயத்தில் கூட பிலால் ரலியல்லாஹு கருப்பிழந்த அடிமை அவரு அப்போது சொல்லுகிறார், என் உயிர் போன உடனேயே நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்க்க போறேன், அவங்களுடைய தோற்றத்தை தான் பார்க்க போறேன் என்கிற உச்சகட்ட மஹப்பத்தை வெளிப்படுத்தியவர். அதே கருப்படுத்த அடிமை பிலால் ரலியல்லாஹு அவர்களை தான் அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை பிடிச்சு காபத்துல்லாஹ் மேல நிப்பாட்டி பாங்கு சொல்ல வச்சாங்க. சவுத்துன் அலி அவர் பாங்கு சொல்ல அங்குள்ள எல்லா தெருக்களையும் கேட்கும். மைக்கு வசதி எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் ஒரு கருப்பிடத்த அடிமையை காபத்துல்லாஹ் மேல நின்று பாங்கு சொல்ல வைத்தார்கள். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார், என் உயிர் பிரிந்த உடனேயே நான் என் நாயகத்தை சந்திப்பேன் என்று சொன்னார். இதுதான் மஹப்பத். சஹாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டுறாங்க. எப்படி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி நீங்க மஹப்பத் வைக்கணும், அன்பு பாசம் வைக்கணும் சொல்லித்தரான். நிறைய ஆதாரங்கள், நிறைய ஹதீஸ்கள் காண கிடக்கிறது. ஒழு செஞ்சு ஒழு செய்யற தண்ணீர் இது வரைக்கும் கீழே போனதில்லை. சஹாபாக்கள் பக்கத்துல இருந்து வாங்கி நம்மளால பூசிக்கலாம். எவ்வளவு அவருடைய முபாரக்கான அந்த ஒழுங்கினுடைய நீர். நாயகம் காரண எச்சி உமிழ்நீரை உமிழ்ந்தாலும் அந்த உமிழ்நீர் கீழே விழுவதற்கு முன்பாக எல்லா சஹாபாக்களும் அதை கையில ஏந்தி நிற்பார்கள். அவ்வளவு முபாரக்கான அவருடைய உமிழ்நீர். ஒரு சஹாபி கூறுகிறார்கள், நம்ம சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நாயகத்தினுடைய ஒரு ரோமம், ஒரு முடி எங்கள் வீட்டில் இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா அருள்கொடை விட, வெள்ளை பசுமை எத்தனை அருள்கொடை விட இருக்கிறதோ எல்லாத்தையும் விட அந்த நாயகத்தினுடைய ஒரு ரோமம் எங்களுக்கு மிக சிறப்பானது என்று சொல்லி காட்டுவார்கள். இப்படி அணு அளவா ஆசைப்பட்டு ரசிச்சு பக்கத்தில் இருந்து பார்த்து முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைத்த சஹாபாவை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் சொல்லுகிறோம், we love Muhammad ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். I love Muhammad ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வந்த பின்னாடிதான் இந்த உலகமே நூறானது, ஒளியானது, பிரகாசமானது. அந்த முஹம்மது என்கிற வார்த்தை வரலாறு புரட்டி போட்டது. எல்லா உலக தலைவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு முன்மாதிரி அவர்களிடம் இருக்கிறது. எத்தனையோ காப்பீர்கள் இன்னைக்கு கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐ லவ் முஹம்மது என்று காப்பீர்கள் கூட கூறுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சமீபத்தில்
தாஜ் மஹால்ல ஒரு மீனாட்சி நடந்து மதுரையிலிருந்து ஒரு பேராசிரியர் கூட்டு பேசுறாங்க. இது போன்ற ஒரு தலைவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. எனவே நான் சொல்லுகிறேன் ஐ லவ் முஹம்மது. 3 தடவை சொல்றாரு. எத்தனை தடவை சொல்றாரு? ஐ லவ் முஹம்மது என்று ஒரு காப்பீர் கூறுகிறார். எனவே கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த முஹம்மது என்கிற வார்த்தை ரொம்ப பரக்கத்தான வார்த்தை. அது ஒரு பவரான வார்த்தை. அதுல நிறைய மேஜிக் இருக்கிறது. அது நிறைய ரகசியம் உள்ள அடங்கியிருக்கிறார். அல்லாஹ் முஹம்மது என்று ஒரு சூழலை குர்ஆனில் இறக்கியிருக்கிறார். குர்ஆனிலே முஹம்மது என்கிற வார்த்தை 4 இடங்களில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நபிமார்களை அல்லாஹ் கூப்பிடுகிற பொழுது கூட யா ஈசா, யா மூசா, யா அய்யூப் அப்படிதான் பண்ணுவோம். ஓ ஈசாவே, ஓ மூசாவே, ஓ அய்யூபே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவோம். ஆனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடுகிற பொழுது யா அய்யூவன் நபியு, யா அய்யூவர் ரசூலு எந்த இடத்திலும் முஹம்மது என்று அல்லாஹ் கூப்பிட்டது கிடையாது. காரணம் அவன் நபி மீது வைத்த மஹப்பத். விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நாயகத்தின் மீது அளவு பாசம் வைக்க வேண்டும். தாய் தந்தையை விட, பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, வியாபாரத்தை விட, சொத்து சுகத்தை விட 8 விஷயம் அல்லாஹ் சொல்றான். 8 விஷயத்தை விட அல்லாஹ்வுடைய ரசூலை நீ விரும்புறானா என்னுடைய வேதனை நீ எதிர்பார்க்கணும். அப்போ கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம மஹப்பத் வைக்கணும், அன்பு பாசம் வைக்கணும். சில மார்க்க பேரறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள், அல் மஹப்பத்து லைஸ ஃபீ தபஇய்யத்து வல் அஸலிய்யத்து. நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைப்பது என்பது ஏதோ இவரை நம்ம லைக் பண்ணா விரும்பினா நாளைக்கு இவர் மூலமா இந்த காரியம் நடக்கும், நாளைக்கு இவர் மூலமா அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், இவங்க அன்பு பாசம் நடிக்கலாம். அப்படி இல்லை. இது இயற்கையாகவே எப்படி நாம் தாய் தந்தையை விரும்புவோமோ, மனைவி மக்களை விரும்புவோமோ, நமக்கு பிடித்ததை லைக் பண்ணுவோமோ, இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதெல்லாம் பெருமானார் மஹப்பத் வைப்பதை வைத்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியம். எத்தனையோ நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உயிரினங்கள், படைப்பினங்கள் கூட, உயிரற்ற பொருட்கள் கூட அதெல்லாம் பெருமானார் மஹப்பத் வச்சிருச்சு. நல்லா சொல்லலாம். ஒரு நம்பர்ல ஏறி குத்துமா நிகழ்த்துவான். எல்லாம் நீங்க அறிந்த செய்தி தான். சல்லாசலம் ஒரு மெம்பர்ல ஏறி குத்துவா செய்வாங்க. திடீர்னு ஒரு சஹாபி வந்து காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, யார சொல்லலாம், உங்களுக்கு புதிதாக ஒரு நகராப்பை செய்து நான் எடுத்து வந்திருக்கிறேன். உடனே அண்ணன் பெருமாள் இருந்தாலும் அது ஒரு மரத்தட்டை, அதுல ஏறிதான் இருந்து குத்துமா செய்வா, அது ஆடிக்கிட்டே இருக்கும். புதுசா வந்தோடனே இதை வச்சுட்டு அந்த பழைய நகரா கடைக்கு ஓரமா மலையாளத்துல முதல் சொல்ல வச்சுட்டான். சஹாபாக்கள் இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட தரமான உயர்ந்த சஹாபிகள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதனால பெருமானார் மீது குத்துமா நிகழ்த்துகிற பொழுது அந்த தட்டை அழுத்ததை, அந்த தட்டை முணுமுணுத்ததை, விசம்பியதை ஒட்டுமொத்த சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் மெஹராப்ல ஏறி குத்துமா நிகழ்த்துறாங்க. அவங்க ஏற்கனவே நிகழ்த்திய அந்த பழைய தட்டை குத்துமா கட்டை கீழே இங்க தப்புல இருக்குது. அது அழுததை, அசைந்ததை, முணுமுணுத்ததை சஹாபாக்கள்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் தட்டலா அழுவுமா, தட்டலா ஒரு உயிரற்ற பொருள் கூட அழுவுமா என்று கேட்டார்கள். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராபில் இருந்து உடனே மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த தட்ட பக்கத்துல போய் நின்று முன்னாடி முதுக தட்டி விட்டான். பின்னாடி முதுக தட்டி விட்டு ஆசுவாசப்படுத்திய பின்னாடிதான் அது அமைதியானதை நாம் பார்க்கிறோம். ஒரு உயிரற்ற பொருள் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உச்சகட்ட ஒரு மஹப்பத்தை வைத்திருக்கிறது. இதுதான் they love Muhammad, they love Muhammad என்று நாம் சொல்லுகிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், மக்களே, மனிதர்களே, ஒரு உயிரற்ற ஒரு கட்டையே நாயகத்தின் மீது இவ்வளவு அன்பு பாசம் வைத்திருக்கிறது, நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொன்னான். நம்ம நிலை என்ன யோசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய செய்திகள். ஒட்டகம் இருக்கிறது. அதான் பெருமாள் அச்சுல கடைசி முதல் அச்சு, அதுதான் ஒரு கடைசி 63 ஒட்டகங்களே குர்பானி கொடுத்தான். 63 ஒட்டகங்களும் என்ன முதல்ல அருங்க முன்னாடி முந்திக்கிட்டு வருது.
எல்லா ஒட்டகத்தினுடைய கழுத்து முன்னாடி கழுத்து மட்டும் நிற்குது. காரணம் அண்ணனும் பெருமானா மீது வைத்த மஹப்பத். எப்படிங்க? ஒட்டகம் ஒரு பிராணி என்னை முதல்ல அருங்க என்பதாக நாயகத்தின் மீது வைத்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவதை ஹதீஸ் வழியாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் மதம் பிடித்ததை போன்று வருவது போல எட்டி விதிச்சு தூக்கி போட்டுச்சு. அதனால பெருமானா பக்கத்துல போய் நின்றாங்க. அந்த ஒட்டகம் நாயகத்திற்கு சஜிதா செய்தது. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, லா தஅகில் வ தஸ்ஜுத். அதனால பெருமானா அவர்களே, ஒரு பிராணி உங்களுக்கு, அந்த பிராணிக்கு அறிவில்லை, 5 அறிவு தான், அது உங்களுக்கு சஜிதா செய்கிறது, நாங்கள் சஜிதா செய்யக்கூடாதா என்று கேட்டாங்க. அப்ப அதனால பெருமானா சொன்னாங்க, நான் உங்கள ஒருவன். எப்படிங்க சொன்னாங்க? சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதையும் விலக்கி காட்டுகிறார்கள். நான் உங்கள ஒருவன், உங்கள யாருக்கும் சஜிதா செஞ்சுட்டீங்களா? முடியாதுல்ல, எனவே எனக்கும் சஜிதா செய்ய முடியாது என்பதை விலக்கி காண்பித்தார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் என்ன சொல்லுகிறோம்னா, அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு மீது அளவு கடந்த மஹப்பத்தை நாம் வைக்க வேண்டும். நம் உயிரில், நம் மூச்சில், நம்முடைய உடலில், காலம் முழுக்க, இந்த உலகம் அழிகிற வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும், உயிர் உள்ள வரைக்கும் யாரு தடுத்தாலும் இதற்கு எந்த சமரசமும் இல்லை. நாம் உரத்த குரலில் சொல்வோம், ஐ லவ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். we love முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயிரற்ற பொருள்கள், கடல், மலை, என்னென்னலாம் இருக்கிறதோ, கல்லு கூட நாயகத்திற்கு சலாம் சொன்னது, மரம் பேர்த்து வந்து நாயகத்திற்கு சலாம் சொன்னது புனிதது என்பதாக பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே அவர்களும் சொல்லுகிறார், உயிரற்ற பொருளும் உயிர் உள்ளதையும் முஹம்மது. எனவே அப்பேற்பட்ட கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை போற்றுவோம், புகழுவோம், நம்பிக்கை கொள்வோம், அளவு கடந்த மஹப்பத்தை வைப்போம், கண்ணிய மரியாதை செய்வோம், சலவாத்தை அதிகம் சொல்வோம். அதனால பெருமானா ஸல்லல்லாஹுடைய ஷஃபாஅத் பெற்று அவர்கள் கைப்பிடித்து சொர்க்கம் செல்ல நல்ல வாய்ப்பை, நல்ல நசீபை உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் நல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தருவானாக. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த யூபியிலே, கான்பூரிலே அந்த பதாகை ஏறி நின்றார்களோ, அதில் அந்த பேனர் வைத்தார்களோ, ஐ லவ் முஹம்மது, இன்னைக்கு அவங்க வீட்டை போய் இருக்கிறான். இன்னைக்கு அந்த போர்ட்ல எஃப்ஐஆர் போடுறான். 14 பேர் 7 நாட்களாக செயலில் இருந்திருக்கிறான். காரணம், நான் நாயகத்தை விரும்பியதா. எனவே இது குறித்து நாளைய தினம் 3 மணிக்கு புதுக்கோட்டையிலே பாலத்திற்கீழே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. அண்ணன் பெருமாள் ஐ லவ் முஹம்மது என்கிற இந்த வார்த்தைக்காக முன்ன இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு படம் எடுத்தாங்க. நாயகம் 63 ஆண்டு காலங்களில் எதிரிய கூட தூங்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பார்க்கிறோம். நாயகத்தை தொட்டு பேசுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது என்று ஐ லவ் முஹம்மது என்று ஊர் புற பதாகை எடுத்து போனா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவான். அவங்களுக்கு பயம், யாரும் சொல்றோம் அவங்களுக்கே தெரியும். எனவே நாம் கூறுகிறோம், உயிர் உள்ளவரை, மூச்சு உள்ளவரை நம்மை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றுவோம், புகழ்வோம், நேசிப்போம், அன்பு பாசம் வைப்போம், செலவாக வருவோம். அவர்கள் தரம் எடுத்து சொல்லும் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கு எனக்கு பல ரஹ்மான் தந்தருவானாக. நாளை இது போன்ற சொர்க்கத்தில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வா.